So we are heading to காட்டு செல்லியம்மன் கோயில். செல்லியம்மன் திருக்கோயில் தெரியுதா? தெரிகிறது. செங்கரை கிராமம், திருவள்ளூர் மாவட்டம். இந்த கோவில் பாத்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர்ல இருந்து ஊத்துக்கோட்டைக்கு போற வழியில அமைஞ்சிருக்கு. இது காட்டுக்குள்ள இருக்க கோயில்ன்றனால பெருசா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கிடையாது. பஸ்லயோ ஆட்டோலயோ அவ்வளவு சீக்கிரத்துல போயிட முடியாது. நீங்க பைக்ல போறீங்க, கார்ல போறீங்கன்னா தாராளமா கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணிட்டே போயிடலாம். சென்னையில இருந்து கிளம்புனீங்கன்னா கண்டிப்பா 2 hours ஆகும். நாங்க போனது பாத்தீங்கன்னா ஆவடி பட்டாபிராம் ரோட்ல இருந்து. இங்க இருந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்திலேயே நாங்க ரீச் ஆயிட்டோம். நாங்க கூகுள் மேப்பை தான் ஃபாலோ பண்ணி போயிருந்தோம். இருந்தாலும் அங்க இருக்கிற மக்கள் கிட்ட கேட்டுட்டே நீங்க போங்க. இந்த கோயிலுக்கு போறதுக்கு டைரக்டா பஸ் ஃபெசிலிட்டியோ ஆட்டோ ஃபெசிலிட்டியோ இல்லாதனால நீங்க முதல்ல ஊத்துக்கோட்டைக்கு போற பஸ்ல ஏறி போயிட்டு அங்க இருக்க மக்கள் கிட்ட கேட்டுட்டு நீங்க ஆட்டோலயே போகலாம். பட் நான் இது வரைக்கும் ஆட்டோலயோ பஸ்லயோ போகாதனால எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியல. பிளஸ் நான் கூகுள்லயும் பார்த்துட்டேன், பெருசா பஸ்ஸை பத்தியோ ஆட்டோ பத்தியோ போடல. பட் ஆட்டோ ஃபெசிலிட்டி செங்கரை கிராமம் கிட்ட போனக்கு அப்புறம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு கூகுள் மேப் பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்து ரூட்டு காமிச்சது. அது உள்ள போகும்போது நிறைய ஆடு மாடு எல்லாம் ரோட்லயே இருந்தனால எங்களால சீக்கிரத்துல கோவிலுக்கு போக முடியல. நாங்க கிளம்புனது பாத்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு சொல்லவே வேணாம், கோவில் ரொம்பவே கூட்டமா இருந்தது. இந்த நேரத்துல நாங்க கிளம்பி அதுவும் கிராம ரூட்ல போகும்போது எங்களால சீக்கிரத்துல ரீச் ஆக முடியல. நாங்க போகும்போது சன்செட்டே ஆயிடுச்சு. இந்த கோயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறமா யூசுவலாவே மொபைல் போன் அலோ பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்காக நாங்க கோயில் பூசாரிங்க கிட்டயே கேட்டு வீடியோவை எடுத்திருக்கோம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அம்மனை நாங்க உங்களுக்கு முழுசாவே காட்டுறோம். இந்த கோவிலுக்கு ஒரு வரலாறு இருக்கு. இந்த கோயில் இருந்த இடத்துல ஒரு பெரிய புத்து இருந்திருக்கு. அந்த புத்துக்குள்ள பாம்பு இருக்கான்னு அங்க இருக்கிற மக்கள் கையை விட்டு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள சிலை இருந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க. அதனால அந்த புத்தை உடைச்சி உள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த அம்மனோட சிலை இருந்திருக்கு. அந்த சிலையை தங்களோட ஊருக்கு எடுத்துட்டு போய் கோவில் கட்டலாம் அப்படின்னு அங்க இருக்க ஊர் மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்துல அங்க இருந்த ஒரு சின்ன பொண்ணு மேல சாமி வந்திருக்கு. தனக்கு கோவில் எதுவும் கட்ட வேணாம்னு அந்த சின்ன பொண்ணு மூலியமா அம்மன் சொல்லியிருக்காங்க. இந்த கோவில பாத்தீங்கன்னா ஒரு சுவர் கூட கிடையாது. வெறும் இயற்கையிலேயே அமைஞ்ச ஒரு காட்டு கோவில்னு தான் சொல்லணும். அந்த ஊர் மக்கள் நிறைய பேருக்கு இந்த அம்மன் குலதெய்வமா இருக்காங்க. அதனால எப்பவும் போல நம்ம அம்மனுக்கு என்ன செய்வோம், காது குத்துறது, கெடா வெட்டுறது, இது மாதிரியான எல்லா விஷயமும் அந்த கோவில்ல பண்றாங்க. இந்த கோவிலுக்குன்னு தனியா ஒரு கோபுரமோ கருவறையோ இல்லைன்னா கொடிமரமோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வெட்ட வெளியில கொடியால சூழப்பட்டு ஒரு இடத்துல மட்டும்தான் அம்மன் இருக்காங்க. அதனாலதான் இது இயற்கை கோயில்னு சொல்றாங்க. இயற்கையா தானா அமைஞ்ச கோயில். கிராமத்துல இருக்கிற ரோடெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இப்போ செம்ம தார் ரோடா சூப்பரா டெவலப் பண்ணி பக்காவா இருக்கு. ஆனா ஒரு பெரிய கஷ்டம் ஃபர்ஸ்ட் ஆடு மாடு அப்படியே கழட்டி விட்டுருவாங்க. அந்த ஆடு மாடு அப்படியே வண்டி முன்னாடி நின்றோம். அதான் சொல்லுவாங்க தெரியுமா, மாடு மாதிரி நிக்காத சொல்லுவாங்க. எருமை மாடு மாதிரி நிக்காத. அது எருமை மாடும் பசு மாடும் ஒன்னாதான் நிக்குது. ஹார்ன் அடிச்சாலும் வர மாட்டேங்குது. ஆடு வேற வந்தது. அதுவும் கிராமத்துல நீ ஏதாவது அடிச்சிட்டே ஆடியோ மாடியோ 10,000 ரூபாய் கேட்பாங்க, காசு கேட்பாங்க வண்டியை மடக்கி. அது ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம்னா அங்கங்க ஸ்பீட் பிரேக்கர். எதுக்குதான் அவ்வளவு ஸ்பீட் பிரேக்கர் வைப்பாங்கன்றது வாழ்க்கையில இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. 5 மீட்டருக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வச்சிருக்காங்க. அவன் வீட்டு வாசல்ல ஒரு விநாயகர் சிலை வைக்கிற மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் வச்சிருக்காங்க. எக்ஸாக்ட்லி அது ஒண்ணுதான். ஆனா மத்தபடி அந்த வியூ அந்த நேச்சர் அதெல்லாம் வீடுங்க கம்மியா இருக்கனால அந்த இடம் பார்க்க ரொம்ப அழகா அதெல்லாம் என்ஜாய் பண்ற மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்கு. இதெல்லாம் தான் கொஞ்சம் கடுப்பு. மேப் என்ன காட்டுது, 10 minutes ரீச் ஆயிடுவானோ. இந்த அம்மன் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் தருவாங்களாம். அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண வரம் கொடுப்பாங்களாம். அங்க இருக்க மரங்கள்ல பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க கட்டிருக்க கயிறு, வளையல், பூட்டு இது எல்லாமே வேண்டுதலா பண்றாங்க. மாலையில 6 மணிக்கு மேல இங்க இருக்க ஊர் மக்கள் யாருமே வெளியே வர மாட்டாங்களாம். ஏன்னா அம்மன் 6 மணிக்கு மேல நடமாட ஆரம்பிப்பாங்களாம். இன்னொரு வரலாறுல இந்த கோயிலை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஊர் மக்கள் இருந்த இடத்துல இருந்து பக்கத்துல ஒரு காட்டுக்குள்ள அந்த வேதை மரம், அந்த மரக்கொடி நான் சொன்னேன் இல்லையா, அது வேதை மரமா. அந்த மரத்தோட கொடியை வச்சு மூடி ஒரு புத்துக்குள்ள அம்மனோட சிலை இருந்திருக்கு. அது ஒரு வியாழக்கிழமையா நடந்துச்சா. அதனால வியாழக்கிழமையான இந்த கோயில் ஸ்பெஷலு. அதுவும் இல்லாம இது அம்மன் கோயிலுன்றனால வெள்ளிக்கிழமையிலயும் ஸ்பெஷலான ஒரு கோவில் தான். இங்க ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும்.
இங்க எடுத்து அது வந்தீங்கன்னா கூகுள் மேப் கரெக்டா காட்டுதுன்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். அப்படியே சிப்காட் ரோடு, இந்த ரோடு பாருங்க சூப்பரா இருக்கும், கேரண்டி. வரலாறுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அம்மன் வந்து புத்துக்குள்ள இருந்ததை கண்டறிஞ்ச ஊர் மக்கள் அம்மனை ஊருக்குள்ள கொண்டு போய் வைக்கலாம்னு முடிவு பண்ணும்போது, அம்மன் வந்து அந்த சிறுமி மீதி வந்தாங்க இல்லையா சாமியா, அப்போ அந்த சிறுமி மூலமா என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஊருக்குள்ள நான் வரணும் அப்படின்னா நான் வைக்கிற ஒரு அடிக்கும் ஒரு காவு கொடுக்கணும்னு சொன்னாங்களாம். அதுவும் இல்லாம சில சில நிபந்தனை எல்லாம் பண்ணவே முடியாத மாதிரி இருந்துச்சாம். இருந்தாலும் ஊர் மக்கள் எப்படியாவது அம்மனை நம்ம ஊருக்குள்ள கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அங்க வந்து ஒரு அடிக்கும் காவு கொடுத்துட்டே வந்திருக்காங்க. அங்க இருக்கிற குளம், அங்க ஆலக்குளம்னு ஒண்ணு இருந்திருக்கு. அந்த குளம் வரைக்கும் தான் அவங்களால காவு கொடுக்க முடிஞ்சிருக்கு. அதுக்கு மேல அவங்க கிட்ட காவு தீர்ந்திருக்கு. அதனால அம்மன் வந்து உங்களால நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லி அவங்க எங்க இருந்தாங்களோ திருப்பி அந்த இடத்துலயே உட்காந்து நான் இங்க இருந்தே உங்களுக்கு அருள் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். நாங்க நியூ இயர் ஈவினிங் கிளம்பியிருக்கோம். அதுவும் வீட்ல இருந்து கிளம்பும் போதே பாத்தீங்கன்னா மணி 4க்கு மேல ஆயிடுச்சு. அதனால நாங்க வரும்போது இருட்டிடுச்சு. ஆனா இந்த கோவில்ல பார்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். அதனால எந்த காரா இருந்தாலும் எந்த பைக்கா இருந்தாலும் தாராளமா நிப்பாட்டலாம். பார்க் பண்ணிட்டீங்களா? அவ்வளோ கூட்டம். நியூ இயர்னா கூட்டமா தான் இருக்கும். இந்த கடைங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நியூ இயர்ன்றனால மட்டும்தான் இருக்கு. மற்றபடி ஃபெஸ்டிவல் டேஸ்லயோ இல்லைன்னா வந்து அம்மனுக்கு விசேஷமான நாள்லயோ மட்டும்தான் இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்கும். நாங்க மற்ற நாள்லாம் வந்தபோது பாத்தீங்கன்னா வெளியே வெறும் லெமன் கடை அப்புறம் அர்ச்சனை பொருள் வாங்குற கடைங்க மட்டும்தான் இருக்குமே தவிர ரொம்ப காலியா இருக்கும். எதுவுமே நீங்க வந்து வாங்க முடியாது. அதனால இந்த கோயிலுக்கு போறது முன்னாடியே நீங்க எல்லாமே உங்க வீட்டு பக்கத்துல இருந்தே வாங்கிட்டு வந்தீங்கன்னா ப்ரிப்பேர்டா இருக்கும். ஃபுட்டு சாப்பாடு விஷயமும் கொஞ்சம் பிரச்சனை தான். இங்க எதுவுமே வந்து பக்கத்து நியர்பைல கிடைக்காது. எல்லாமே நம்ம வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். அன்னைக்கு நியூ இயர்ன்றனால எங்களுக்கு கொஞ்சம் வந்து பிரசாதம் எல்லாம் கொடுத்தாங்க. பிளஸ் அங்க வந்து சிப்ஸ் எல்லாம் விட்டாங்க. அதை வச்சு நாங்க வந்து வயிறு ஃபில் பண்ணிட்டு அம்மனை வந்து ஃப்ரீயா பார்த்துட்டு வந்தோம்.